அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ரமதான் மாதத்திலே மக்களின் பார்வையில் சாதாரணமாக கருதப்படக்கூடிய தீமைகள் பற்றிய எச்சரிக்கைகளை பார்த்து வருகிறோம். இப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி அல்லாஹும் அவருடைய தூதரும் என்ன செய்திருக்கிறார்கள்? நமக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார்கள். வேலாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி அதிகமான எச்சரிக்கைகளை நமக்கு செய்திருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நாம் அறிந்து கொண்டு எந்த விஷயத்திலே நாம் பொடுபோக்காக இருக்கிறோமோ அவற்றை திருத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கின்ற தலைப்பு விபச்சாரம். விபச்சாரம் செய்வதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறான். அதோடு மட்டுமல்லாமல் விபச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரும் பாவங்களில் ஒன்றாக இருக்கிறது. எவர் ஒருவர் அந்த தீமையை செய்கிறாரோ அவர் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்து மீள வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்பதையும் அல்லாஹும் அவருடைய தூதரும் எச்சரிக்கை செய்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான், வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வஸாஅ சபீலா. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே மிக தெளிவாக சொல்லுகிறான், நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவே நெருங்காதீர்கள். ஏனென்றால் அது வெட்கக்கேடான செயலாக இருக்கிறது, தீய வழியாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முற்றிலுமாக நீங்கள் விபச்சாரத்தின் பக்கமே செல்லாதீர்கள் என்பதை இங்கே உணர்த்துகிறான். இந்த விபச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்திலே அதற்கு பல வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. ஒருவர் விபச்சாரம் செய்வாரையானால் அவர் ஒரு இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கின்ற பட்சத்திலே அவருக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். அது திருமணமானவராக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாதவராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கென்று தனித்தனி சட்டங்களை இந்த மார்க்கம் வகுத்தளித்து இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கக்கூடிய சமயத்திலே ஒருவர் திருமணமானவராக இருந்து விபச்சாரம் செய்திருந்தாரேயானால் இஸ்லாமிய முறைப்படி அவரை கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும். இதுதான் இஸ்லாமிய மார்க்க சட்டமாக இருக்கிறது. இதே திருமணமாகாதவர் விபச்சாரத்திலே ஈடுபட்டாரேயானால் அவர்களுக்கு 100 கசையடிகள் வழங்க வேண்டும் என்பது இஸ்லாமிய மார்க்க சட்டமாக இருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையிலே இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்திலே ஒருவர் விபச்சாரம் செய்து அதற்குரிய தண்டனையை உலகத்திலேயே பெறுவார்களேயானால் அவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் திருமணமானால் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பதும், திருமணமாகாதவர்களாக இருந்தால் 100 கசையடிகள் அவர்களுக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு காட்டித்தரக்கூடிய வழிமுறையாக இருக்கிறது. அதே போன்று இஸ்லாமிய மார்க்கத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். அதாவது ஒருவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர் ஏதேனும் ஒரு நிலையின் காரணமாக விபச்சாரத்திலே ஈடுபட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் மனம் திருந்தி அல்லாஹ்விடத்திலே தௌபாவை பெற்று அதே போன்று அதற்குரிய தண்டனையை இந்த உலகத்திலேயே பெற்றுவிட்டார்களேயானால் அவர்களுக்கு மறுமையிலே இந்த தண்டனையில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடுதலையை கொடுத்து விடுவான் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நடந்த அந்த சம்பவமே நமக்கு என்ன செய்கிறது? எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஒரு பெண்மணி தான் விபச்சாரம் செய்த காரணத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தண்டனை பெறுவதற்காக வருகிறார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது அவர் கர்ப்பமுற்று இருக்கின்ற காரணத்தினால் என்ன செய்கிறாங்க, நீங்கள் குழந்தையை பெற்றுட்டு வாங்கங்கிறாங்க. குழந்தையை பெற்றதற்கு பிறகும் அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க, மறுபடியும் திரும்ப வருகிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உன்னுடைய குழந்தைக்கு
பால் கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. பால் குடி முடிந்ததற்கு பிறகு வா என்று சொல்லுகிறார்கள். பால் குடி முடிந்ததற்கு பிறகும் வருகிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உன்னுடைய குழந்தையை பொறுப்பேற்று வளர்ப்பதற்குண்டான ஒருவர் கிடைத்துவிட்டால் நான் உன்னுடைய தண்டனையை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய சஹாபாக்களிலே ஒருவர் அவருடைய பிள்ளையை என்ன செய்கிறாங்க, பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். அதற்கு பிறகு அவருடைய தண்டனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றுகிறார்கள். அவர் திருமணமானவர் என்பதால் கல்லால் அடித்து கொல்லப்படுகிறார்கள். அப்பொழுது அந்த சஹாபாக்கள் கல்லால் அடிக்கக்கூடிய நேரத்திலே ஒரு நபித்தோழருடைய கையிலே அந்த பெண்மணியுடைய ரத்தம் பட்டு விடுகிறது. அப்போ அந்த நபித்தோழர் சொல்கிறாங்க, என்னடா இவளுடைய ரத்தமாக என்னால் படணும் அப்படின்னு சொல்லிட்டு சீங்கிறாங்க. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க. ஏன்னு சொன்னால் அந்த பெண்மணி சொர்க்கத்திற்குரிய பெண்மணியாக இருக்கிறாள். இந்த உலகத்திலே அவள் செய்த அந்த தண்டனைக்காக, அதாவது அவள் செய்த அந்த தவறுக்காக தண்டனையை மனமுவர்ந்து அவர் பெற்றிருக்கிறார், மனம் திருந்தி இருக்கிறார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்து விட்டான், அவள் சொர்க்கத்திற்குரியவள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே வாழுகின்ற வரைக்கும் அவர்களுக்கு அவகாசம் அளிக்கப்படும். ஒருவர் தவறு செய்து விட்டால் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஏதாவது ஒரு காரணத்தினால என்ன ஆயிட்டது, ஏதோ ஒரு தவறில் செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், மனம் திருந்த வேண்டும், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் தேட வேண்டும். இப்படிப்பட்ட செயல்பாடுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதோடு மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் ஒருவர் விபச்சாரம் செய்து அதற்கு மன்னிப்பு வழங்கப்படாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே தௌபா செய்யாமல் மரணித்து விடுகிறாரோ அவர்களுக்கு கபரிலே வேதனை இருக்கிறது. கபரிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தினுடைய வேதனையை வைத்திருக்கிறான், கபருடைய வேதனை இருக்கிறது என்று சொல்லி எச்சரிக்கை செய்கிறார்கள். அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். இது போன்ற விஷயங்களிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வயதாக இருக்கக்கூடிய மக்கள், அதாவது வயதானவர்கள் விபச்சாரத்திலே ஈடுபடுவார்களேயானால் அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது என்பதை இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஸலாஸத்துன் லா யுகல்லிமுஹும் அல்லாஹு யௌமல் கியாமா, மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 மனிதரிடத்திலே என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டான். வலா யுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான். வலா யன்துரு இலைஹிம், அவர்களை பார்க்க மாட்டான். வலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு இழிவு தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஷேഖுன் ஜானின், அதாவது விபச்சாரத்திலே ஈடுபட்ட ஒரு வயோதிகர், முதுமையான காலத்தில் என்ன செய்யறாங்க, விபச்சாரத்திலே ஈடுபட்டவர்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வமலிக்குன் கذாபுன், பொய் பேசக்கூடிய அரசன், ஒரு தலைவன் பொய் பேசக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்னால் இவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே இப்படிப்பட்ட ஒரு நிலையை வைத்திருக்கிறான் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். மூன்றாவதாக சொல்லுகிறார்கள், வஆயிலும் முஸ்தக்பிருன், அதாவது பெருமை அடிக்கக்கூடிய ஏழை, அதாவது ஏழையாக மிஸ்கீனாக இருந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய வரம்பை மீறி பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எல்லா விஷயத்திலும் என்ன செய்வாங்க, தன்னை ஒரு மிகப்பெரிய செல்வந்தரை போன்று என்ன செய்வார்கள், காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை என்ன செய்வார்கள், இந்த உலகத்திலே ஏற்படுத்தி கொள்வார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்ய மாட்டான், மறுமையிலே பார்க்க மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவர்களோடு பேசவும் மாட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்படிப்பட்ட நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயோதிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் விபச்சாரத்திலே ஈடுபட்டார்களேயானால் அவர்களுக்கு இத்தகைய நிலை மறுமையிலே ஏற்படும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அதே போல இந்த
விபச்சாரம் தொடர்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவன் கண்ணால் தீய காரியங்களை பார்க்கிறான் என்று சொன்னால் அவன் கண்ணால் விபச்சாரம் செய்கிறான். ஒருவன் வாயால் தீய வார்த்தைகளை பேசுகிறான் என்று சொன்னால் அவன் வாயால் வார்த்தைகளால் உபச்சாரம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அதே போன்று கையால் ஒருவன் என்ன செய்கிறான், அசிங்கமான விஷயங்களை செய்கிறான் என்று சொன்னால் அவன் விபச்சாரம் செய்தவனாக இருக்கிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விபச்சாரம் தொடர்பான விஷயங்களிலே ஒரு மனிதன் நெருங்கி செல்கிறான் என்று சொன்னால் அது அவனை அழிவிலே இட்டு செல்லும். அதாவது ஒரு மனிதனுக்கு முதலாவதாக என்ன இருக்கிறது என்று சொன்னால் பார்வை. இந்த பார்வையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பார்வையை நீங்கள் என்ன செய்ய தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அறிவுறுத்துகிறான். அந்த அடிப்படையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், பார்வையை தாழ்த்தி கொள்கிறோம் என்று சொன்னால் எல்லா காரியங்களில் இருந்தும் எல்லா பாவங்களில் இருந்தும் நாம் என்ன செய்து விடலாம், ஒதுங்கி விடலாம். இதுதான் அல்லாஹ் நமக்கு உணர்த்தக்கூடிய அறிவுறுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது. எனவே விபச்சாரம் தொடர்பான எந்த விஷயங்களிலும் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யக்கூடாது, அதன் பக்கமே நெருங்கக்கூடாது என்பதைத்தான் அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு உணர்த்துகிறார்கள். அதே போன்று ஓரின சேர்க்கை, இந்த ஓரின சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையும் பெரும்பாவங்களில் ஒன்றாக சொல்லுகிறான். இதற்கும் அல்லாஹுவிடத்திலே மிகப்பெரிய தண்டனை இருக்கிறது. அதாவது விபச்சாரத்தை சார்ந்து வரக்கூடிய ஒரு விஷயமாக இதுவும் இருக்கிறது. இன்றைக்கு பார்க்கக்கூடிய உலகத்தில் இந்த ஓரினச் சேர்க்கை என்ப மோகம் முழுவதுமாக பரவி வருவதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய பல நாடுகளில் இது அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொள்வது, பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்வது, இது போன்ற விஷயங்கள் சமுதாயத்திலே சாதாரண ஒன்றாக மாறிக்கொண்டு வருவதை பார்க்கிறோம். இஸ்லாமிய சமூகத்திலும் இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியிலும் இது போன்ற நடவடிக்கைகள் செயல்பாடுகள் அதிகரித்து வருவதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட இந்த ஓரினச் சேர்க்கை என்பது அல்லாஹுவால் சாபத்திற்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது, மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. இதிலே மக்கள் விழாமல் அதை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அதன் பக்கமே நாம் என்ன செய்யக்கூடாது, செல்லக்கூடாது என்பதை இங்கே அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு உணர்த்துகிறார்கள். இந்த செயலை செய்ததற்காக இதற்கு முன் இருந்த ஒரு சமுதாயத்தையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்து ஒழித்திருக்கிறான் என்பதை தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அந்த மக்கள் எப்படி இருந்தார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு நபியை அனுப்பி அந்த செயலை விட்டும் தவிர்ந்து கொள்ளும்படி எச்சரிக்கை செய்தும் அதில் என்ன செய்தார்கள், நீடித்து இருந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹுடைய வேதனை வந்து இறங்கியது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது, வலூதன் இத கால லிகௌமிஹி இன்னக்கும் லதஅதூனல் ஃபாஹிஷ மா சபககும் பிஹா மின் அஹதின் மினல் ஆலமீன் இன்னக்கும் லதஅதூனர் ரிஜால வ தக்தஊன சபீல வ தஅதூன ஃபீ நாதிக்குமுல் முன்கர். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்து மக்களிடத்திலே சென்று நீங்க என்ன செய்றீங்க, மானக்கேடான செயலை செய்கிறீர்கள், மானக்கேடான செயலை செய்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, இதற்கு முன் இருந்த சமுதாயத்தில் யாருமே இந்த பாவத்தை செய்ததில்லை. அப்போ முதலாக ஓரினைச் சேர்க்கையை செய்த ஒரு சமுதாயம் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம். அவன் தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றா, இதுக்கு முன்னாடி இந்த எந்த மக்களுமே இது போல என்ன செய்யல சொல்லல அப்படிங்கிறத சொல்றாங்க. வமா சபககும் பிஹா மின் அஹதின் மினல் ஆலமீன். இந்த உலகத்துல இதுக்கு முன்னாடி என்ன செய்யல, யாரும் இந்த ஓரினச் சேர்க்கையை செய்யவில்லை. அப்படிப்பட்ட ஒரு செயலை நீங்க என்ன செய்றீங்க. அப்ப முதலாக ஓரினச் சேர்க்கையில ஈடுபட்டவர்கள் யார், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம். அதே போல என்ன செஞ்சாங்க, வழிப்பறி செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அதே போல இந்த ஓரினச் சேர்க்கையை எல்லா இடங்களிலும் செய்யக்கூடியவர்களாக மிக அசிங்கமானவர்களாக என்ன செய்தார்கள், இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள்.
இப்படி எச்சரிக்கை செய்யக்கூடிய நேரத்திலே அந்த மக்கள் லூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொன்னார்கள், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹுடைய வேதனையை கொண்டு வாங்க என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய வேதனை அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை அப்படியே புரட்டி அடித்தான், மண்ணோடு மண்ணாக ஆக்கினான், கல் மலையை அவர்கள் மீது பொழியச் செய்தான். இப்படி அவர்கள் சமுதாயம் முற்றிலுமாக என்ன செய்யப்பட்டது, அழித்து ஒழிக்கப்பட்டது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இப்படி அந்த வேதனை, இந்த செயலுக்குண்டான வேதனை மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாட்சியாகவும் இந்த உலகத்திலே ஆக்கியிருக்கிறான். இப்படி அல்லாஹுவால் வெறுக்கப்படக்கூடிய ஒன்றுதான் இந்த ஓரின சேர்க்கை என்பது. அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன காலகட்டத்தில் இது பல்கி பெருகி வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலக அளவில் மிகவும் அதிகமாக பரவி கொண்டு வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் என்ன செய்ய வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய வேதனையை நாம் சுவைக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலும் அல்லாஹுடைய சாபம், வேதனை உங்களுக்கு வரும் என்ற பயமும் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு உணர்த்துகிறார்கள். அப்போ இந்த விஷயத்தில் நாம் இன்னைக்கு பார்க்குறோம், இந்த உலகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன காலகட்டத்திலே நாம் பார்க்குறோம், ஆண்களுக்கும் திருமணம் செய்து வைக்கிறார்கள், பெண்களுக்கும் திருமணம் செய்து வைக்கிறார்கள். சாதாரணமாக ஒரு விஷயமாக மாறுகிறது. இன்றைக்கு அது காட்சிப்படுத்தப்படுகிறது. மக்களுக்கு இது ஒரு பெரிய தவறு இல்லை என்று சொல்லி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன செய்யப்பட்டு விட்டது, சட்டமாக்கப்பட்டு விட்டது என்று பேசக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இப்படி எல்லா விதத்திலும் இந்த தவறுக்குண்டான வழிகள் இன்றைக்கு திறந்து கிடக்கிறது. அப்போ அந்த வழியிலே போய் சிக்காமல் நாம் என்ன செய்ய வேண்டும், எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தகைய செயலிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டமாக இருக்கிறது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். மன் வஜத்துமூஹு யஅமலு அமல கௌமி லூத்தின் ஃபக்துலுல் ஃபாஇல வ மஃஊல பிஹி. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், யார் லூத் சமுதாயம் செய்த அந்த அசிங்கமான ஓரின சேர்க்கையை இந்த உலகத்திலே செய்கிறார்களோ அதை செய்பவரும் செய்யப்பட்டவரும் கொல்லப்பட வேண்டும். இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நியதியாக சட்டமாக இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதரும் இங்கே எச்சரிக்கை செய்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நாம் என்ன பார்க்குறோம், அது சாதாரணமாக்கப்பட்டு இருக்கக்கூடியதை பார்க்குறோம். அதன் மீது மக்களுக்கு என்னது, எந்த அச்சமும் இல்லை, பயமும் இல்லை. இது இயற்கையாக அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு முரணானது என்ற அந்த சிந்தனை கூட இல்லாமல் சாதாரணமாக ஆக்கப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் அல்லாஹுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் உண்டான செயல்கள். இவைகளை முற்றிலுமாக நாம் என்ன செய்ய வேண்டும், தவிர்ந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இது போன்ற வழிகேடுகளிலே நாமும் நம்முடைய குடும்பமும் சமூகமும் என்ன செய்யக்கூடாது, நுழைந்து விடக்கூடாது. அதிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் லூத் சமுதாயம் எவ்வாறு அழிக்கப்பட்டதோ, அவர்களுக்கு எவ்வாறு வேதனை வந்ததோ, அந்த வேதனையை நாமும் சுவைக்கக்கூடிய நிலை ஏற்படும். இதுதான் அல்லாஹுடைய எச்சரிக்கையாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து உணர்ந்து இத்தகைய தவறுகளை சாதாரணமாக கருதாமல் எச்சரிக்கை உணர்வோடு எதிர்கொள்ள வேண்டும். அதற்குரிய தௌஃபீக் வல் ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.